பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறதுனால உங்களோட பேசுகிறார். இயேசுவோட நடக்கிறீங்க தானே? தினமும் அவரோட கூட வாழணும், அவரோட நடக்கணும், அவரோட பேசணும், அவர் சொல்றதை கவனிக்கணும். அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில நிலைத்திருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமான ஒரு ஆசீர்வாதமான வாக்கு கொடுக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. தேவனாகிய கர்த்தருடைய செட்டைக்குள்ள வந்துட்டீங்களா? அவர் தன்னுடைய கரங்களை விரித்து என் செட்டைக்குள்ள வந்துரு மகளே, வந்துரு மகனேன்னு சொல்லுகிறார். ஆபத்து வருதா, வியாதி வருதா, போராட்டம் வருதா, உபத்திரம் வருதா, நெருக்கம் வருதா, பயப்படுகிற சூழ்நிலை வருதா, என் செட்டையின் கீழே வந்துரு, நீ பாதுகாப்பா இருக்கலாம்னு சொல்லுகிறார். உங்களுடைய செட்டைக்குள்ள ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, உடைய செட்டைக்குள், அந்த நிழலுக்குள்ள என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. அந்த செட்டைக்குள்ள வந்துட்டா நிறைவான பலனா, அரைகுறையான பலன் அல்ல, நிறைவு. உங்களுடைய குடும்பத்துல, வேலையில, உங்களுடைய வருமானத்துல, படிப்பில் எல்லாம் நிறைவான ஒரு பலனை தருவாராம். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். இப்ப எல்லாம் ஏதோ சமாளிக்கிறோம் வர்றதை வச்சு அப்படி சொல்றீங்கல்ல, இனி நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம், நிறைவான பலனை கர்த்தர் உங்களுக்கு அருளி செய்து மகிழ பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? இதுவரைக்கும் குறைவு குறைவு குறைவுன்னு வாழ்ந்துட்டீங்க. இனி நிறைவு. என்னுடைய செட்டையின் அடைக்கலத்துக்குள்ள வந்துட்டீங்க. அதுக்குத்தான் அவர் தன்னை பலியாக சிலுவையிலே கொடுத்து உங்கள் மீது அன்பு கூர்ந்திருக்கிறார். விசுவாசத்தோடு சொல்லுங்க, எனக்கு நிறைவான பலன் தருகிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி பாருங்க. நிறைவான ஆசீர்வாதத்தை காண்பீங்க. சொல்றீங்களா? ஆண்டவரே, இதுவரை காணப்பட்ட குறைவுகளை எல்லாம் நீர் நீக்கி ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்று முதல் நிரம்பி வழிகிற நிறைவான ஆசீர்வாதத்தை தருகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.